நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சர்வ வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாமத்தை உயர்த்துற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, ஆமாம் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மதியில் ராஜரீகம் பண்ணுங்க ஆண்டவரே. 7 குத்துவளுக்கு மதியில் உலாவினவர் எங்கள் மதியில் உலாவுங்கப்பா. அக்கடி உலாவினவர் எங்கள் மதியில் உலாவுங்க. மாம்சமான யாவர் மதியில் வாசம் பண்ணுற நீர் எங்கள் மதியில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆலயம் முழுமையும் தேவ மகிமையினால் நிரப்பி ஆண்டவரே, இந்த நாளில் வருகிற ஜனங்கள் தேவ மகிமையை காண, தேவ பிரசன்னத்தை காண நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ராஜா, நன்றி. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலையில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன். ஆமாம் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவ ஆவியானவர் எங்களை உயிர்ப்பியோ அன்றே. ஒழுங்கின்மையின் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினவர் எங்களை ஒழுங்குபடுத்துங்க அன்று. கிருபையின் ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும், ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க தேவன் உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல அன்றே, இந்த நாளில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபாரபாலமா. ஆமென் ஆண்டவரே, ரிபாலமா தீராபாலமா ஷபாரபாலமா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே, இந்த நாளில் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. வருதல் பெற்ற எல்லா ஜனங்களை குடும்பமாக கர்த்தர் கூட்டி சேருங்க என்று சொல்லி அன்றே எல்லா சோர்வு, அசதி, பலவீன, நிர்விசாரங்கள் எல்லாம் நீக்கி அன்றைய ஜனங்களை குடும்பமாக கூட்டி சேரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானு, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் புதிய புதிய ஆத்துமாவை கொண்டு வர, அற்புத அடையாளங்களை செய்ய, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு வருகிற எல்லா ஜனங்களுமா ஆண்டவரே, நீங்கள் கர்த்தாவை தொட்டு சுகமாக்கி அவளை கட்டுகளை உடைத்து, கண்ணீர்களை துடைத்து, அவளோட பலவீனத்தில் பலனை தந்து நீர் ஆசீர்வதியும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா ஓராபாலமா தீராபாலமா ஷபாராபாலமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானு, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த ராத்திரியில் தேவனுடைய
நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நம்முடைய தயவுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும்போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஆமாம் ஆண்டவரே, இந்த 19வது நாள் முழங்கால் ஜெபத்துக்கு நாங்களும் கர்த்தாவே ஒரு ஆகானா காணப்படாதபடிக்கு எங்களோட குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி பாவத்தை மூடுருவன் வாழ்வடைய மாற்றான், பாவத்தை ஒத்துக்கொண்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொன்ன தேவன். ரத்தத்தினால கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, சேனைகளின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இருமனது எடுத்து விடுங்க, ஒருமன் ஆவி எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துவின் மனதையோ சிந்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, பரிசுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த நாளில் பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க. அன்றைய எடுக்கிற விண்ணப்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியாக வருகிற சத்துரு 7 வழியாக ஓட அவட வல்லமைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்துமா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர். ஆகியால் பாதாளத்தின் வல்லமைகள் சாபியம் மேற்கொள்ளாது என்ற வார்த்தையின்படி அன்றே சத்துரு வெட்கப்பட நாம மகிமைப்பட உதவி செய்யும் என்று நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா, சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரையா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 19வது நாளில் கூட அன்று வேலைக்காரனுடைய கண்களை ஜமானையும் வேலைக்காரச்சோட கண்களை ஜமாட்டியும் நோக்கி பார்க்கறது போல நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். அன்று நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, நீங்கள் உயர்த்தப்பட நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி நீங்கள் இந்த கூட்டத்தை அன்று தொடக்க முடிவுமாக இருந்து அன்று இந்த முழங்கால் ஜபத்தை ஆசீர்வதியும் என்று 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபையான வேளையில் கர்நாடகா மாநிலத்துக்காக ஜெபிப்போம். கர்நாடகாவில் பீதருக்காக ஜெபிப்போம். பீதரில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலையும், ஜாதிக்காரலையும், கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, சகோதரிங்க யாராவது ஒருத்தருக்கு அவர் இடம் கொடுங்களேன். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் கிரியை செய்யும்படியா தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் சகோதரிங்க அப்படியே கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். பீதரில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலோ, ஜாதிக்காரலோ, கோத்திரத்தாரோ ஆண்டவரே நீர் தேவன் என்று அறியும்படியா உதவி செய்யும் என்று சொல்லி பீதரில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டுடைய வசனம் சொல்லுது, ஒருத்தரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பீதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலோ, ஜாதிக்காரலோ, கோத்திரத்தாரோ ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தினால கழுவப்படும்படியாக ஒன்றான மெய்தேவனா இருக்கிற இயேசுவை அறியாவுடைய கண்களை தேவன் திறக்க நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. பீதரில் இருக்கிற எல்லா ஆண்டகத்தா பாஷைக்காலுக்காக, ஜாதிக்காலுக்காக, கோத்திரத்தாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பீதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, பீதரில் அன்று காணப்படுகிற எல்லா குடியிலிருந்தும், கஞ்சாலிருந்தும், ட்ரக்ஸ்லேருந்து, வேசித்தனம், விபச்சாரத்திலிருந்து, எல்லா சாபக்கேடிலிருந்து தேவன் ஜனங்களை தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் லூக்கா 4:18 ஆண்டவர் சொன்னார், கட்டுண்டவளை விடுவிக்க நான் வந்தேன் என்று. ஒருத்தரும் கட்டப்பட்டில்லாதபடிக்கு ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலைன்னு சொன்ன தேவன் பீதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஜனங்களை விடுவியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. சர்வ வல்லவரே, பீதரில் காணப்படுகிற குடியில், கஞ்சால, அன்றே ட்ரக்ஸில், அன்றே கதா வேசித்தனம், விபச்சாரத்தில், எல்லா சாபங்களில் இருக்கிற ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பீதரில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டோட வசனம் சொல்லுது மத்தேயு 16:18 நீங்கள் பூமியில் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று. பீதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற பாகால் தாகனுடைய அந்த வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மதவெறி, இரத்த வெறி, கொலவெறி, நாவிகளை, அசுத்தாவோட வல்லமைகளை அங்கே அந்த ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு, சுவிசேஷத்துக்கு விரோதமாக தடையா அன்று எழும்புகிற எல்லா அசுத்தாவிட கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. பீதரில் அன்று காணப்படுகிற எல்லா பலவானுமா, அன்று கர்த்தாவே அந்தகார வல்லமைகளுமா, பொல்லாத ஆவிகளுமா, பொல்லாத ஆவியினுடைய சேனைகளுமா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஒரு வழியா வருகிற அசுத்தாவி 7 வழியா ஓட அவட வல்லமைகள் எல்லாம் ஆண்டவர் செயலுக்க பண்ணபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அன்று குல்பர்காவுக்கு ஜெபிப்போம். குல்பர்காவில் இருக்கிற கர்த்தாவே தேவரே சகல ஜனங்களையும், பாஷைக்காலையும், ஜாதிக்காலையும், கோத்திரத்தாரையும் ரட்சியம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது. பிரபஞ்சத்தின் தேவ மகிமையின் சுவிசேஷத்தை அறியாதபடிக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அன்று குல்பர்காவில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் எல்லா விதமான அன்று கர்த்தா குருடாக்கப்பட்ட மக்கள், அன்று மெய்யுக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாம ஜீவிக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட, ரத்தத்தினால் கழுவப்பட கர்த்தரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. அன்றே கர்த்தாவே இந்த நாளில் அன்றே கர்த்தா குல்பர்காவுக்காக ஜெபிக்கிறோம். குல்பர்காவில் இருக்கிற அன்றே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே தேவா எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் பாஷைக்காரலுமா, ஜாதிக்காரலுமா, கோத்திரத்தாருமா தேவன் ஆண்டவரே நீங்கள் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. குல்பர்காவில் காணப்படுகிற அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குல்பர்காவில் இன்றைக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி விட்டுடுவாங்க. அங்கே இருக்கிற பூசாரிங்க பிரியமல்ல தேவதாசி பద్ధதின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பிரியமல்ல டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி கூட இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கிறதான சாமியாருங்க, பிரியமானுள்ள அங்கே இருக்கிறதான அந்த ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவங்க அந்த பிள்ளைகளை கற்பழிச்சிருவாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி கூட இந்த குல்பர்காவில் இருக்கிறது. ஆகையால் ஆண்டவரை ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரித்து அங்கே இருக்கிற வேசுத்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், கஞ்சா, ட்ரக்ஸ், ஆண்டவரே போதை மருந்து, அது மட்டுமல்ல எல்லா விதமான வேசுத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டோட வசனம் சொல்லுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று ஆண்டவரே நீங்கள் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லு. தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. ஆண்டவரே குல்பர்கா டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே வேசுத்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், அசுத்தாவிட வல்லமைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே தேவரீர் எல்லா சாபங்களிலிருந்து அன்றே ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் குல்பர்காவில் அன்று கிரியை செய்கிற அசுத்தாவிகளை வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு என்று சொல்லி ஆகியால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் குல்பர்காவில் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் தேவரீர் கர்த்தா ஒத்தாசு வரும். பர்வதத்துக்கு நேராய் கண்களை எடுக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் எங்களுடைய சகாயர் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீங்க கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க தேவரீர் கர்த்தாவே கிரியை செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆண்டவர். அது மட்டுமல்ல பிஜாப்பூருக்காக ஜெபிப்போம். பிஜாப்பூரில் இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து யோவேல் 2:26, 27, 28 சொல்லுகிறது. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே பிஜாப்பூரில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்பட எல்லா மனிதர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லி நம்முடைய 2 கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரித்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரையா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற எல்லா வேசுத்தனத்தின் ஆவியிலிருந்து, விபச்சாரத்தின் ஆவியிலிருந்து, குடியின் ஆவியிலிருந்து, அன்றைய கர்த்தா கஞ்சாவின் ஆவியிலிருந்து, அன்றைய எல்லா விதமான கர்த்தாவே தேவரீர் பாவ பழக்கத்திலிருந்து தேவரீர் கர்த்தாவே நீங்கள் ரட்சிங்கன்னு எசேக்கியேல் 18:23 சொல்லுகிறது. துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் செத்து போவது எனக்கு இஷ்டம் இல்லை, அவன் தன் துர்மார்க்கத்தை விட்டு என் பக்கமா திரும்புவதே எனக்கு வாஞ்சேன்னு. ஆகியால் ஆண்டவரே இந்த பிஜாப்பூரில் ஒருத்தரும் அன்று கர்த்தாவே துர்மார்க்கத்தில் செத்து போகாதபடி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே எங்களை ஜமானே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற எல்லா பாவத்தில், அக்கிரமத்தில், துர்மார்க்கத்தில் அன்று ஜீவிக்கிற ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து அன்று எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல அங்க இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஏசாயா 10:27 அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொல்லி அன்று இந்த பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். எல்லா விதமான அன்று ரத்தவெறி, மதவெறி, ஜாதி வெறி, மொழிவெறி கொண்ட எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்க அங்க இருக்கிற பாகால் தாகோனுடைய எல்லா வல்லமைகளை
இயேசு நாமத்தில் கட்டி அந்த பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவரே இந்த நாளில் கூட அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் என்று சொன்னார். எல்லா கட்டுகளை உடைத்து ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்கன்னு நாம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, யாதகிரிக்காக ஜெபிப்போம். யாதகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக அன்று சங்கீதம் 2:8 சொன்னார், நீ கேட்டால் நான் ஜாதிகளை பாஷைக்காரில் தருவேன். யாதகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காரில் ஜாதிக்காரில் அன்று ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, அன்று மனுஷனாலே கூடாது தேவனாலே கூடும். அன்றை நீங்க கிரியை செய்யும். ஒருத்தரும் அன்று கெட்டு போகாதபடி எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே யாதகிரி டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோமையா. அந்த யாதகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தாவே பாஷைக்காரலோ ஜாதிக்காரலோ கோத்திரத்தாரோ கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே நீங்க கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே யாதகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தாவே பாவ பழக்கத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே, ஜீவனுக்கு பங்காளியா மாற்றம் என்று லூக்கா 15:10 சொல்லுது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அன்று யாதகிரி டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற அன்று தேவரீ கர்த்தாவே பாவத்திலுமா பாவ பழக்க வழக்கங்களில் சாபத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்கன்னு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்வீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, யாதகிரி டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற பலவான ஆண்டவரினுடைய வார்த்தை சொல்லுது மத்தேயு 12:28-29 பலவானை கட்டினால் அண்டி பட்டணத்தை சொந்தமாக்க முடியாது என்று இந்த யாதகிரியில் இருக்கிற பலவான கட்டி அங்க இருக்கிற ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலவெறி, நாவிகளை எல்லா விதமான பாகால் தாகோனுடைய வல்லமைகளை எல்லா அசுத்தாவோட வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி நாம் ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, பாகல்கோட்டைக்காக ஜெபிப்போம். தயவுசெய்து தெய்வன் சமூகத்திலே பாரத்தோடு தரிசனத்தோடு ஜெபியுங்கள். நம்முடைய தேவன் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். ஆகியால் அன்று பாகல்கோட்டையில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவ வசனம் சொல்லுது லூக்கா 19 அதில் 9-10 சொல்லுது, மனுஷகுமாரை இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வந்தார் என்று சொல்லு. ஆகியால் அன்றைய பாகல்கோட்டையிலே அன்றைய கர்த்தாவே தேவரீர் அன்றைய வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத அன்றைய ஜீவிக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லு. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம். பாகல்கோட்டையில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தாரையும் ஆண்டவரே நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த பாகல்கோட்டையில் எப்படியாப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கோவா பார்டரை அப்படியே கடந்து வரும். அன்பான பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் தவறாக நினைக்காதீங்க, நடக்கிற சம்பவத்தை சொல்லுகிற அங்கே கணவன்மாரே மனைவிகளை வேசித்தனத்துக்கு அனுப்புவார்கள். ஆகியால் அப்படியேப்பட்ட ஒரு மோசமான இடம். ஆகியால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்று இந்த பாகல்கோட்டையில் காணப்படுகிற, ஏன்னா அது கோவா பார்டராக இருக்கிறதுனால குடி
வேசித்தனம் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா விதமான குடியில் இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் குடிச்சு செத்து போகிறாங்க. ஆனால் மனைவி மாறுங்க விதவைகளாக, பிள்ளைங்க அனாதையாக மாறிடுறாங்க. ஆகையால் இன்னைக்கு இந்த பாகல்கோட்டையில் இருக்கிற எல்லா குடியிலிருந்து, கஞ்சாலேருந்து, ட்ரக்ஸிலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து தேவன் ரட்சிக்க 1 கொரிந்தியர் 6:9-10 சொல்லுது, குடிக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான், வேசித்தனம் பண்ணுறவன் விபச்சாரம் பண்ணுறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான் என்று. ஆகியால் அன்று இவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் பாகல்கோட்டையில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அம்மா நீ பாப்பி நீ கಡೆ இன்னும் ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಇಲ್ಲಿ ಬಾ. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ அப்படியே ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாம பல்லவினை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தள்ளி அப்போ கேப் ఉంచుడి அப்போ சென்டரில் கேப் அட்ஜஸ்ட் చేసుకో. ஸோ தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாகல்கோட்டையில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து யாத்திரை என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனம் சொல்லுது, மோசே ஆரோன் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இந்த ஜனங்க அழிந்து போகாதபடி ரட்சியம் என்று. ஆகையால் இன்றைக்கு இந்த பாகல்கோட்டையில் காணப்படுகிற அன்ற பாவத்திலும் அன்று விக்கிரக ஆராதனையிலும் அன்று பாவத்திலும் அன்று குடியிலும் சாபத்திலும் பாகாலுடைய வழிபாடுகளில், தாபகனுடைய வழிபாடுகளில், மாந்திரிக வல்லமைகளில், அசுத்தாவின் பிடிகளிலிருந்து தேவன் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணில் புஸ்தகம் பிரார்த்தனை செய்யலாம், கண்ணு மூடி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சர்வ வல்லவரே, நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, ராய்ச்சூரில் இருக்கிற கர்த்தாவே தேவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அனுப்புங்க, என மேய்ப்பனில்லாத ஆடுகளை ஆண்டவர் கண்டு மனதுருகினார். ஆகையால் ராய்ச்சூரில் தேவனை அறியாத, வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக, ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு பங்காளியாக மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஆண்டவரே மக்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, சந்திங்கய்யா ஆண்டவரே, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தாவே எல்லா விதமான பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே ஜீவிக்கிற ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தை சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ நித்திய ஜீவன் என்று. ஆகிய ஆண்டவரே, பாவத்திலே செத்து போகாதபடி நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாற்றும் என்று இந்த குடியில, பாவத்திலே, அன்ற கஞ்சாவில், ட்ரக்ஸில், வேசித்தனத்தில், சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியா கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த ராத்திரியில் ராய்ச்சூரில் காணப்படுகிற பலவான வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது, எங்களுடைய போர் ஆயுதமானது அரணுகளை நிர்மூலமாக்காத தேவ பலன் உள்ளது என்று. ஆண்டு ராய்ச்சூரில் காணப்படுகிற எல்லா அசுத்தாவிட வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் ஐயா. அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, அசுத்தானுடைய வல்லமைகளை, அன்ற மாந்திரிக வல்லமைகளை, ஜாதிவெறி மதவெறியின் ஆவிகளை, அசுத்தாமுடைய எல்லா கிரியைகளை இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி ராஜா ஆமென் 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 ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நாம் அப்படியே எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம் சுகுணால சம்பன்னுடா స్తుతి గానాలవా రసడా దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము సుగుణాల సంపన్నుడా స్తుతి గానాల వారసుడా దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము యేసయ్యా నీతో దీవించగానే నా బతుకు బతుకుగా మారేనులే. అందరూ కలిసి ప్రభుని ఆరాధించి చేతులు తట్టి పరిశుద్ధుడైన దేవుని మహిమపడించదమ్మా. నాట్యమాడే నాంతరంగము ఇది రక్షణానంద భాగ్యమే. నాట్యమాడే నాంతరంగము ఇది రక్షణానంద భాగ్యమే. గుణాల సంపన్నుడా స్తుతి గానాల వారసుడా దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము. ఆమేన్ ఆమేన్. దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము. యేసయ్యా నిన్ను వెన్నంటగానే ఆజ్ఞల మార్గము కనిపించను. యేసయ్యా నిన్ను వెన్నంటగానే ఆజ్ఞల మార్గము కనిపించలే. నీవు నన్ను నడిపించగలవు, నేను నడువవలసిన ఆమేన్ ఆమేన్. నీవు నన్ను నడిపించగలవు, నేను నడువవలసిన త్రోవలు. సుగుణాల సంపన్నుడా స్తుతి గానాల ఆమేన్ ఆమేన్. దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము. దీవించును నిత్యము నీ నీడలో ఆసామించెను నీ మాటల మకరంజము. యేసయ్యా నీ కృప తలంచగానే నా శ్రమలు శ్రమలుగా ఆమేన్. యేసయ్యా నీ కృప తలంచగానే నా శ్రమలు శ్రమలుగా అనిపించలే. నీవు నాకిచ్చే మహిమ ఎదునా ఇది ఎన్నదగినవి ఆమేన్. నీవు నాకిచ్చే మహిమ ఎదునా
ఎన్నదగిన కాదే సుగనాల సంపన్నుడా స్తుతి కానాలవా ఆమె దీవించను నిత్యము నీ నీడలో ఆసామించను నీ మాటల మకరంజము దీవించను నిత్యము నీ నీడలో ఆసామించను నీ మాటల మకరంజము. రెండు చేతులు తట్టి ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பெலகாமுக்காக ஜெபிப்போம். இந்த பெலகாம் கூட கோவாவினுடைய பார்டரை ஒட்டி இருக்கிறது. ஆகையாலே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த பெலகாமுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அன்பான தேவ ஜனமே, அங்கே பார்த்தீங்கன்னா குடி வேசித்தனம் இது அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த கோவா பார்டரை ஒட்டி இருக்கிறதுனால பிரியமான தேவ ஜனம் எல்லா விதமான சாபக்கேடும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகிய இந்த பெலகாமில் இருக்கிற எல்லா பாஷக்காரங்க, ஜாதிக்காரங்க, கோத்திரத்தார் ஆண்டவரே கர்த்தாவே கெட்டு போகாதபடி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ஆதியாகமம் 18:22 ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணார். ஆண்டவரே 50 பேர் இருந்தா, 45 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா அழிக்காம இருப்பீரோ அப்படின்னு சொல்லி. ஆகிய இந்த பெல்காமில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி சங்கீதம் 128 121 1-2 சொல்லுகிறது. பிரியமுள்ள ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை எடுக்கிற வானத்தை பூமியை உண்டாக்க தேவன் எங்களுடைய சகாயர் என்று சொல்லி. ஆகியால் ஆண்டவரே, நீங்க இந்த பெல்காமில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, பெலகாமில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தாரையும் அன்று இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற அன்று குடியில் கர்த்தாவே, அன்றுரே கஞ்சாவில், ட்ரக்ஸில், பாவத்தில், அன்று அது மட்டுமல்ல வேசித்தனத்தில், விபச்சாரத்தில் இருக்கிற எல்லா மக்களை கத்து தொண்டு ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளா தேவன் மாற்றும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 19:26 மனுஷனால் ஆகாது தேவனாலே ஆகும். ஆகையால் ஆண்டவரே, நீ சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறபடினால நீங்க இந்த பெலகாமில் இருக்கிற அன்று அறியாமையில் இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்கன்னு 2 கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 பிசாசன் கிரியைகளை அழிக்கவே ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார் என்று. ஆகியால் அன்று இந்த பெலகாமில் இருக்கிற கர்த்தாவே, பாகாலுடைய வழிபாடுகள், தாகோனுடைய வழிபாடுகள், ஆண்டவரே மாந்திரிக வல்லமைகள், அன்று இரத்தவரி, கொலவரி, நாவைகள், அன்றைய கர்த்தா எல்லா சாபக்கேடிலிருந்து அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை நீங்க விடுவித்து ரட்சியும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தார்வாடுக்காக ஜெபிப்போம். தார்வாடில் இருக்கிற எல்லா மக்களுமாக அங்கே இருக்கிற பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார தேவன் தொடணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி, மதவெறி எல்லாம் இந்த இடத்துல ஜாஸ்தியே இருக்கும். ஆகையால் இந்த ஜாதி வெறி
பிடிச்சவங்க, மதவெறி பிடிச்ச எல்லாரையும் தேவன் தார்வாடில் ரட்சித்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவான் 14:12 பிரியமானவர்களே, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவரே இந்த நாளில் தார்வாடில் இருக்கிற எல்லா பாஷைக்காரோ, ஜாதிக்காரோ, கோத்திரத்தாரோ ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, தார்வாடில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலையும், ஜாதிக்காரலையும், கோத்திரத்தாரையும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த தார்வாடில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் எல்லா விதமான கர்த்தாவே தேவரீர் பாவ பழக்கத்தில் இருக்கிற மக்கள், வேதம் சொல்லுது யோனாவின் புத்தகம் 4:10-12 வாசிக்கும் போது ஆண்டு சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் அழிந்து போகிறது என் சித்தம் அல்ல என்று சொல்லி இன்னைக்கு நாம் தார்வாடில் பார்த்தோங்கன்னா பிரியமான தேவ ஜனமே, 1,00,000 அல்ல, ஏறக்குறைய நீங்க பார்த்தீங்கன்னா அன்பான தேவ ஜனமே ஒரு 25-30 லட்சம் மக்கள் இந்த தொகுதியிலே இருப்பார்கள். ஆகையால் ஆண்டவரே, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தினால கழுவப்படும்படியாக ஆண்டவரே இவங்க எல்லாரையும் ரட்சியும் என்று சொல்லி லூக்கா 19:9-10 சொல்லுது, மனுஷகுமார ஆண்டு இழந்து போனவளை தேடி ரட்சிக்க வந்தார் என்று. இவங்க எல்லாரையும் ரட்சியுங்க ஆண்டவரேன்னு நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த தார்வாடில் காணப்படுகிற பலவான, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு, ரட்சிப்புக்கு, சுவிசேஷத்துக்கு பலவிதமான தடைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதவாதிகள், ஜாதி வெறி பிடிச்சவங்க, மத வெறி பிடிச்சவங்க, ரத்த வெறி பிடிச்சவங்க, கொலவரி பிடிச்சவங்க எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆகையால் இவங்க எல்லாரையும் தேவன் தொட வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, எபேசியர் 6:11-12 ரத்தத்தோடு மாம்சத்தோடு பிரச்சனை இல்லை நமக்கு. அப்படின்னா மனுஷன் நல்லவன், ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு ஆவி கிரியை செய்து அந்த ஆவியோடு தான் நமக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சவுல் தேவன் அறியாத போது எல்லாரையும் கொலை பண்ணணும்னு வந்தார். ஆனால் அவர் எப்போ தேவன் அறிந்தாரோ அவர் ஆண்டவருடைய பிள்ளை என்ன ஆயிட்டாருங்க? தாமதமண்டி அப்போஸ்தலர் 9:20-21 சொல்லுது, தாமதமண்டி அவர் என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவே இயேசு என்று பிரசங்கம் பண்ணார். அப்போ அறியாத வரைக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆகியால் இந்த அறியாமையில் இருக்கிற, அன்றைக்கு தான் மூட நம்பிக்கையில் இருக்கிற பாகாலுடைய வழிபாடுகளில், தாகோனுடைய வழிபாடுகளில், ஜாதி வரியில், மத வரியில், ரத்த வரியில், குறவரியில் பிடிச்ச எல்லா மக்களை ஆண்டவரே நீங்கள் தொட்டு அவங்களை கர்த்தாவே மெய் தேவனை அறியாதபடி வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே பூமி மேலே ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறே ஒரு நாமம் இல்லை. ஆகியால் ஆண்டவரே இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியா இயேசு நாமத்தில் பலவானை கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கொப்பளா டிஸ்ட்ரிக்டாக ஜெபிப்போம். இந்த கொப்பளா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களை தேவன் தொடம்படியாக, ரட்சிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அங்கே இருக்கிற பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார் எல்லாரையும் ரட்சிங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமான யோவான் 15:7 சொல்லுது, நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னில் இருந்தால் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி ஆகிய இந்த கொப்பல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக, இரத்தத்தினால் கழுவும்படியாக, ஒன்றான மெய்தேவனாக இருக்கிற இயேசுவை அறியும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த கொப்பல் டிஸ்ட்ரிக்டில் ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தாவே, பாவத்திலும் சாபத்திலும் இருளில் இருக்கிற மக்களை தேவன் ரட்சிக்கும்படியாக லூக்கா 4:18 ஆண்டு சொன்னார், மனுஷகுமாரன் கட்டுண்டவர்களை விடுவிக்க வந்தார் என்று சொல்லி. அன்றைய மத்தேயு 21:1-2 வாசிச்சு பாருங்க. கழுத குட்டியை கட்டவித்து கொண்டு வாங்க, யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கன்னு. ஆகியால் ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் நீ ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி இங்கே இருக்கிற பாவத்தில் சாபத்தில் அசுத்தாவின் பிடியில் பாவ பழக்க வழக்கங்களில் ஜீவிக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த கொப்பல் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிற பலவான கர்த்தருடைய நாமத்தில் கட்டி ஆண்டவர் அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவ ரத்தவெறி கொலவெறி நாவிகள், ஜாதிவெறி மதவெறி ரத்தவெறி நாவிகள் எல்லாம் மாந்திரிக வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி ஆண்டோட வசனம் சொல்லுது, என்னாகமம் 11:23 என் கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், என் கரம் குறுகி போகல என்று சொல்லி. ஆகியால் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. மத்தேயு 8:8 சொல்லுகிறது, 100க்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று. அன்றே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கொப்பல்ல இருக்கிற எல்லா அசுத்தாவின் வல்லமைங்க செயல் இழந்து போகும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா அசுத்தாவோட வல்லமைகளை தேவன் செயலிழக்க பண்ண முடியாது. வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, கதக டிஸ்ட்ரிக்டாக ஜெபிப்போம். கதகில் இருக்கிற எல்லா மக்கள், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக யாத்திரையாகமம் 32:32 மோசே சொல்றாரு, பிரியமான என் பேரை வேணும்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துருங்க, இந்த ஜனங்களை அழிக்காத இருங்கன்னு. ஆகியால் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கதைகளை அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா பாஷைக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார் ரட்சிக்கப்பட 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கதக டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆண்டவரே கர்த்தா, பாவ பழக்கத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் தொட சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்ற ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ரோமர் 6:16 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தான உங்கள் காலின் கீழே போட்டு மெதிப்பார் என்று சொல்லி. ஆகியால் இந்த கதகில் இருக்கிற பாவ பழக்க வழக்கத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, தேவனின் அசுத்தத்தில் வாழ்கிற எல்லா மக்களை கர்த்தாவே கட்டி வச்சிருக்கிற அசுத்தாவுடைய கிரியைகள் எல்லாம் செயலிழக்க பண்ணும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில் இந்த கதக டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுகிற பலவான தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பிரியமான மத்தேயு 16:18 நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று. ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம் பட்சமா இருந்தா நமக்கு விரோதமா நிற்பவன் யார் என்று. ஆகியால் அன்றைய கதைகள் இருக்கிற பலவான எல்ல பிசாச பாகாலுடைய வல்லமைகளை, தாகோனுடைய வல்லமைகளை, அன்ற மாந்திரிக வல்லமைகளை, ஜாதிவெறி மதவெறி நாவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அவருடைய வல்லமைகள் எல்லாம் செயல் இழந்து போக தேவன் உதவி செய்ய நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட், 1 பீதர், 2வது குல்பர்கா, 3வது பிஜாப்பூர், 4வது யாதகிரி, 5வது பெலகாம், 6வது பிரியமல்ல பாகலக்கோட்டை, 7வது ரைச்சூரி, 8வது கொப்பள், 9வது தார்வாடு, 10வது கதக். இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் ஆண்டு தேவையான மழையை வர்ஷிக்க பண்ணணும். விவசாயத்துக்கு தேவையான
குடிநீருக்கு தேவையான, மின்சாரத்துக்கு தேவையான அந்த மழையை நீங்கள் கட்டளையிடுங்க. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளைச்சல் விதைக்கிற இடங்கள், இங்கெல்லாம் அறுவடைக்கு பிரியமானே தேவை, டேம்கள் உள்ள இடங்கள். ஆகையால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்று சொன்னார், பிரியமான உபாகமம் 28, நீங்கள் அதில் தேவ வசனத்தை வாசித்து பாருங்கள். 8லேருந்து 11 வசனம் வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, ஏற்ற நேரத்தில் உங்கள் தேசத்தின் மேல் மழை பெய்யும்படியா நான் உங்களுக்காக வானத்தின் வாசலை திறப்பேன். அல்லேலூயா. இப்போ நமக்கு கண்டிப்பாக கர்நாடகா பல டிஸ்ட்ரிக்டுகள் வறட்சி நிறைந்த இடம் என்று கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் நல்லவர். ஆகையால் பட்டினியிலே சாகிறது தேவ சித்தம் இல்லை. ஆகையால் அன்றைக்கு அந்த 10 டிஸ்ட்ரிக்டில் நல்ல மழையை இயேசு நாமத்தில் ஆண்டு சொன்னார், என் நாமத்தில் நீ கேட்டால் நான் தருவேன்னு. இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் நல்ல மழை ஆண்டவரை, குடிநீருக்கு தேவையான மழை, விவசாயத்துக்கு தேவையான மழை, மின்சாரத்துக்கு தேவையான மழை தேவன் கட்டளையிடணும். ரொம்ப ஜாஸ்தியும் வரக்கூடாது, ரொம்ப கம்மியும் வரக்கூடாது. ஜாஸ்தி வந்தால் எல்லாம் விளைச்சலும் அழிஞ்சு போவோம். அப்புறம் பஞ்சம், அப்புறம் விலைவாசி, அப்புறம் என்னங்க விவசாயிங்க தூக்கு போட்டுன்னு செத்துருவாங்க, கடனாளியாக மாறிடுவாங்க. ஆகையால் தேவையை தேவன் சந்திக்கும்படியாக ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனால கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் கத்த நல்ல மழையை, தேவையான மழையை கட்டளிடம் என்று நம்ம எல்லாரும் நம்மளோட வலது கரத்தை உயர்த்தி, நீ நல்ல 3 வேளை சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், பருப்பு வேணும்னு சொன்னால், உருளைக்கிழங்கு வேணும்னா, வெங்காயம் வேணும்னா, உண்மையாக சொல்கிறேங்க, தவிர பருப்பு வேணும்னா இதெல்லாம் இங்கேருந்து வர்றது. ஆகிய இந்த விளைச்சலுங்கெல்லாம் இந்த இடத்துலேருந்து கேவுரு என்னங்க இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து வருது ஆச்சுங்களா. நீங்கள் இந்த குல்பர்கா, பீதர், ராய்ச்சூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பெரிய மக்காச்சோளம் ரொட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆகையால் அப்போது இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரம். நான் சாப்பிடாம ஒருத்தர் எனக்கு கதை சொன்னாங்க, 28 வருஷம் அவங்க உபவாசம் இருந்தாங்களாம், ஒரு நாள் கூட சாப்பிடலையா. நான் கேட்டேன், தண்ணியாவது குடிச்சாங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. இந்த மாதிரி கதை விடுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆகையால் ஏசாமியே சொன்னார், என்னங்க மனுஷன் என்ன பண்ணுங்க, சாப்பிட்ணும். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டு வானத்தின் வாசலை திறந்து என்ன பண்ணாருங்க, மன்னா தேவ தூதர்கள் சாப்பிட்றத அவனுக்கு ஆண்டு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ 40 வருஷம் அவங்களுக்கு என்ன பண்ணாராங்க, மன்னாவை கொடுத்து போஷித்தாராம். அல்லேலூயா. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 4லேருந்து 6 வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக மனுஷன் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு ஆகணும். ஆகையால் இன்றைக்கி தேவையான மழையை நம்முடைய இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் கத்தர் கட்டளை நம்மளோட வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும், ஏன்னா இந்த கர்நாடகாவில் இருக்கிறோம், ஆகையால் நம் இந்த மாநிலத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகையால் ஆண்டவரே நல்ல மழையை நீங்கள் கட்டளை எடுங்கப்பா என்று சொல்லி நாம் கத்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றே இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் தேவரீர் கர்த்தாவே அன்று விளைச்சலுக்கு தேவையான மழையோ, மின்சாரத்துக்கு தேவையான மழையோ, குடிநீருக்கு தேவையான மழையோ, வானத்தின் வாசல்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேர் சொல்லி ஜெபித்த இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்லையுமா கர்த்தர் நல்ல அன்று கர்த்தாவே தேவரே அதிகமாகவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் தேவையான அளவுக்கு ஆண்டவரே தாப்பனை கர்த்தா மழையை கட்டளை டேமுகள் நிரம்பி வழியும்படியா, விவசாயத்துக்கு தேவையான அந்த மழையை கட்டளையிடும்படியா, மின்சாரத்துக்கு தேவையான மழையை தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த இரவில் வந்த எல்லா தேவ பிள்ளைகளை கத்தர் பேரு பேரா பங்கு பங்கா பகையா தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க, அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்க, அவருடைய தேவைகளை சந்திக்க, அவருடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியா, பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தேவன் தரம்படியா, விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தரம்படியா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரம்படியா, சுகவீனமா இருக்கிற மக்களுக்கு நல்ல பூர்ண சுகபலனை தேவன் தரம்படியா, வந்த அன்று எல்லா மக்களை ஆசீர்வதிக்க, அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்க கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். அது மட்டுமல்ல இந்த ஊழியம் செய்கிறேன்றவங்க ரொம்ப பேர் ஜபத்துக்கு வர்றதில்ல, அவங்க எல்லாரையும் கத்தர் கொண்டு வரும்படியாக இந்த 30 நாள் முழங்கால் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி 19 நாள், அட்லீஸ்ட் இன்னும் 11 நாள் இருக்குது. இந்த 11 நாளாவது இவங்க எல்லாம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுங்க. பிரியமான தேவ ஜனமே, ஜபமே இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஏசாமி ஜபித்து ஊழியம் செய்தார்.
யார். ஆகையால் நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறேன்றாங்களோ அது பாட்டு ஊழியமாக இருக்கலாம், என்னங்க இசை ஊழியமாக இருக்கலாம், அது சங்கீத வாசிக்கிற ஊழியமாக இருக்கலாம், மொழிபெயர்க்கிற ஊழியமாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கலாம், யூத் மீட்டிங்காக இருக்கலாம், செல் குரூப் ஊழியமாக இருக்கலாம், விசாரிக்கிற ஊழியமாக இருக்கலாம், முழுநர் எல்லா ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி இவங்க ஜெபம் பண்ண ஆண்டவரே ஜெபிக்க உங்களை கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாம் மகிமைப்பட நம்ம சபையில் இருக்கிற 7 ஆராதனையில் நம்ம தலைமை சபையில் 5 ஆராதனை, ராஜீவ்காந்தி காலனி, HBR லெவட், இந்த மக்கள் எல்லாம் ஜெபிக்க ஆண்டவரே ஆதி சபையை போல் எங்கள் சபை ஜெபிக்கிற சபையாய் மாற்றம் என்று சொல்லி ஆண்ட கிருபை நாவிய விண்ணப்ப நாவிய ஊற்றுங்கன்னு வாய்ப்பிருந்தும் வராத வீடுகளில் இருக்கிற எல்லாரையும், லோத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் தரன்னு இழுத்துன்னு வந்தது போல எல்லாரையும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவங்க எல்லாரையும் இழுத்துன்னு வரணும். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க, ஜெபம் முடிகிற வரைக்கும் அவன் வீட்டிலே உக்காரக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் முடிஞ்ச போய் அப்புறம் தான் உக்காரணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னோட வாஞ்செல்லாம் என்னென்னா, எப்படியாவது நம்ம மக்கள் ஜெபிக்கணும். இயேசுவோடு பேச பழகிட்டா உலகத்தில் அதை காட்டில் பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகிய அவரோடு பேசிட்டேன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் லேசாக ஜெயிச்சிடலாம். அவரோடு பேசலைன்னு வச்சுக்கோ, அவங்கிட்ட இவங்கிட்ட அவனை தேடி இவனை தேடி நாய்ப்படாத பாடு பேய்ப்படாத பாடு அலையணும். அந்த தேவையாக நமக்கு டைரக்ட் கனெக்ஷன் வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆகிய நம்ம இந்த வரத்தடை பெற்ற 7 ஆராதனை மக்களும் ஜெபிக்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவளுக்கு அந்த ஜெப பாரத்தை தேவன் தாங்க. இவங்க எல்லாம் மாம்சீக போலி கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, பேருக்கு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, நம்ம பாஷையில் சொன்னால் டுபாக்கோர் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன்னா என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவ போல இருக்கிறது. கிறிஸ்டியன் என்னங்க? கிறிஸ்துவ போல, அவரை போல இருக்கிறது தான் கிறிஸ்துவங்க. நம்ம கிறிஸ்துவ அவர் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார், உபவாசத்தை ஜெபித்தார், இடைவிடாமல் ஜெபித்தார். அவரை போல நம்ம ஜனங்க என்ன ஆகணுங்க? சும்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் வந்துட்டு கூத்து போட்டு அப்புறம் கைத்தட்டி டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒரு நாளில் மீஸ் எடுத்துடுறேன் அந்த கதை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லையா? நம்ம ஜனங்க இயேசுவை போல மாறணும். ஆகியால் ஆண்டு நாங்கள்லாம் பேர் கிறிஸ்தவங்களாக இல்லாமல் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக ஆவியில் நடத்தப்படுகிற தேவ ஜனமாய் மாற எங்களை கர்த்தாவே சபையில் இந்த வராத தடைப்பட்ட எல்லா ஜனங்களை நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. தேவரீர் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்றை மற்றும் அது மட்டுமல்ல, இயற்கையை தேவன் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தந்து ஜபம் முடிஞ்சு ஜனங்க அவங்க வீடு போய் சேர்ந்து சுகமான பின்பு நம்ம பெங்களூரில் தேவையான மழை வரட்டும். 5 மணிக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே வரட்டும், எப்போ வேணாலும் வரட்டும். ஆனால் ஜபத்துக்கு தடை இல்லாமல் இயற்கை தேவன் நமக்கு அனுகூலம். ஏன்னா நம்ம தேவன் ஜபத்தை கேட்குறவருங்க. யோசுவா சொன்னார், யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் சூரியன் சந்திரன் ஆயிலோன் பள்ளத்தாக்கிலும் கிபியோன் பள்ளத்தாக்கிலும் நிற்பாராக அப்படியே நின்றுட்டாங்க. அல்லேலூயா. நம்ம தேவன் நம்ம ஜபத்தை கண்டிப்பாக கேட்பார். ஆகியால் தேவன் அனுகூலம் பண்ணும்படி அந்த 30 நாளுக்கும் எந்த தடையிடலும் இல்லாதபடிக்கு ஆண்டுடைய கரத்தில் மரியாதை போல நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட எல்லா கனம் மகிமை துதி ஆண்டு செலுத்தி 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் கூட 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை தேவ மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 2-3 வசனங்களை
சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, யாரை தேடுறதுக்கு? கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், ஜாதிகளின் ராஜ்யங்களை ஆளுகிறவரும், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. கரத்தில் என்ன இருக்குதுங்க? வல்லமை பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. உம்மோடு எதிர்த்து கூடாது. நீங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடைகளை துரத்திவிட்டு போதுமா? அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வேதத்தை கீழே வாசிச்சுக்கோங்க. வேதம் சொல்லுது, யோசேபாத்துக்கு விரோதமா மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கிழக்கத்து புத்திரர்கள் யுத்தத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணாராங்க? பயந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணனா, யூதாவிலும் எருசலேமிலும் உபவாச நாளை நிர்ணயித்து அவன் என்ன ஜெபம் பண்றான்? 12ஆம் வசனம் கவனமா வாசிங்க. உண்டு பிரதர் சதுத்துனார் மைக்கில். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்போ உபவாசித்து ஜெபித்த பின்பு சொல்ற வார்த்தை என்ன? முதல் சொல்ற, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ரெண்டாவது சொல்றாரு, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்குது ஆண்டவரே. மூணாவது சொல்றாரு, எங்களுக்கு நிக்கிறதுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த ராஜா முழுக்க தேவனை சார்ந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம எப்போ நம்ம சார்ந்து கொள்ளாமல், பலத்தை அறிவை திறமையை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்கிறோமோ, கண்டிப்பாக நம்மளை எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது. இப்போ கீழே வாசியுமா 16ஆம் வசனத்திலிருந்து, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. இப்போ எப்போ உபவாசித்து ஜெபித்து தேவனை தேடினாங்களோ, இப்போ தேவன் பேசுகிறாரு. 15ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து ஆண்டு என்ன திரும்ப சொல்கிறாரு? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நம்ம செய்ய வேண்டியது வெறியும் ஜபம்தான், மீதி எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்றார், பிரியமானவர்களே, நீங்க தரித்திருந்து சும்மா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சபை செய்ய வேண்டியதை சபை செய்தா, தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். நம்ம செய்ய தவறுனதுனால தான் பல பிரச்சனைங்க நம்மளை என்ன பண்ணுதுங்க, உருட்டி பெருட்டிகிட்டே இருக்குது. ஆகையால் இந்த ராத்திரியில் யோசேபாத்தை போல அந்த என்ன செய்யணும்னு தெரியல,
எங்கள் அன்று கர்த்தாவே கண்கள் உம்மை நோக்கி பார்க்கறது, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நீங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரே யோசேபாத்துக்காக யுத்தம் பண்ணினவ எங்களுக்காக இந்த ராத்திரி வேளையில் யுத்தம் பண்ணுவீராக என்று சொல்லி ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து யோசேபாத்தின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த கிருபையான வேளையில் அன்று யோசேபாத்தை போல அன்று உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அன்று என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. கர்த்தாவை நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அன்று எங்கள் சார்பில் எங்கள் பட்சமா நீர் யுத்தம் செய்வீராக. ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா ஓட அன்றைய இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த எல்லா அன்றைய டிஸ்ட்ரிக்ட்களிலோ எல்லைகளிலோ சத்துரு வெட்கப்படும்படியாக அன்றைய ஊழியத்துக்கு அன்றைய ஆலயத்துக்கு எழுப்புதலுக்கு தேவ பிரசன்னத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பலவானுமா அசுத்தாவிட வல்லமைகளுமா இயேசு நாமத்தில் அன்று கர்த்தாவே நீர் எங்கள் சார்பில் யுத்தம் செய்து அன்று ஒரு வழியா வர சத்துரு 7 வழியா ஓடும்படியாக கர்த்தர் அன்று அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்களில் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்க கிரியை செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்தபடினால கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, நீடித்த நாட்களுக்கு பின்பு பலன் தரும் என்று வாக்கு பண்ண தேவன், நாங்கள் ஜெபித்த விண்ணப்பித்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அப்படியே செய்ததுக்காக நன்றி. அன்றே இந்த 1 மணி நேரம் வந்து முழங்காலில் நின்று ஜெபித்த சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் அன்று பேரு பேரா பங்கு பங்கா வகை பிள்ளைகளை தொட்டு அவருடைய குறைகளெல்லாம் தேவன் நிறைவாக்கி அவளுடைய கர்த்தாவே தேவரி கர்த்தா எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுவீராக. அற்புதங்களை செய்து ஆசீர்வதியோ. எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம். பிரியாத தேவ கரம் பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போ பரிசுத்த ஆவியானுடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு யாவரோடோ இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே